இன்னைக்கு எங்கே போகிறோம்? பச்சைக்கிளி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சிந்தாதிரிப்பேட்டில் இருக்க சுதர்சன் சார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேரட் சுதர்சன். ஸோ அவங்க கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டு லொகேஷனுக்கே கூட்டு வந்து விட்டுரும். இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இங்கே வரணும். அண்ட் இங்கே வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டு வரணும். இல்லை டார்க் கலர் போட்டோம்னா பேரட் வந்து பயந்துரும். பர் டேக்கு வந்து 20 மெம்பர்ஸ் தான் அலோடு. அண்ட் அவங்க வந்து ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பிளெஸிங்ஸோட, நம்ம எல்லாருமே நிறைய 20 பேருமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வ் பண்ண முடியாதனால நம்மளோட பிளெஸிங்ஸோட அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சர்வ் பண்ணாங்க. சர்வ் பண்ணோன்னா ஒரு 440 கிட்டலாம் பறவை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதில் வந்து பீஜன் வந்து சாப்பிட்டாங்க. பீஜன் ப்ளஸ் பேரட் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்டு இதில் வந்து 2 செஷனாக வைக்கிறாங்க சாப்பாடு. 2வது செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேரட் மட்டும்தான் இருக்கும். இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் உட்காந்துருக்க டைமில் அவங்க சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த பேரட்டும் வராதுன்னு நினைப்போம். ஆனால் அந்த பேரட்டு ஃபுல்லாக நம்ம தலைமையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் கருடன் சுற்றுற மாதிரியே, கலசத்து மேலே சுற்றுற மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு வியூ ஒன்று காட்டும் பாருங்கள். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும் அந்த இடம். அந்த பேரட்டோட அந்த சத்தம். கொஞ்சம் மரங்கள் நிறைய நட்டீங்கன்னா இயற்கையை நீங்க மீட்டு எடுக்கலாம். இந்த பறவை இனத்தை பார்க்கலாம். இந்த பறவைங்க, ஒரு பறவை நிறைய மரங்கள் நடும். இந்த மரமும் வளரும், உங்க ஜெனரேஷனும் வளரும். கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். only the weapon can destroy karma is dharma. இது காகத்தோட முறை. இவங்க வரும்போது அந்த காகங்கள் இவங்களுக்கு இடம் கொடுக்கும். ஆமா, காகங்கள் அவங்க கூடுல மட்டும் உட்கார கூடாது. மற்ற எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த காகம் வந்து உட்காந்து கத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. போங்க வீட்டுக்கு போங்க, உங்க கூடுக்கு போங்க. இவங்க போயிடுவாங்க. இன்னும் ஒரு காலவரில் ஃபுல் காலி. காகம் வந்து இங்கே நைட் ஸ்டே பண்ணிக்கலாம். காகத்தோட முறை 15 இயர்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. பட் இவங்க வரும்போது அவங்க போயிடுவாங்க. ஆமாம், வித்தின் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க விங்ஸ் தான் அவங்களுக்கு கை. இப்போ நம்ம கை எவ்வளோ தூரம் ஆட்ட முடியும்? ஆட்டினே இருக்க முடியுமா? முடியாது. ஆமாம், லெக்கு வழியாக தான் சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு பேர்ட் ஈட் ஒன்லி லெக்கு தான் பேரட். பேரட்ஸில் 400 வெரைட்டிஸ் இருக்கு. இது நம்ம ஊரில் இருக்கிறது ரோஸ் ரிங் பேரட். ரிங் பேரட். ஆமாம், கர்மாவை அழிக்கிற நம்ம கர்மா என்னன்னா அன்னோன் மிஸ்டேக்ஸ். நீங்கள் ஒரு எறும்பு ஏதோ ஒரு அவங்க பாப்பாக்கு எடுத்துன்னு போயிருக்கோம், நீங்கள் தெரியாமல் மெரிச்சிட்டு இருப்பீங்க. அது ஒரு சாபம் உங்கள் காலையே ஒட்டிக்கும். எப்படி ஒட்டிக்குன்னா, இப்போ நம்ம எதனா இதை மெரிச்சிடுறோம், என்ன சொல்கிறோம், கர்மம் காலை ஒட்டி சொல்கிறோமா இல்லையா? அதுனா கர்மம். அந்த ஸ்மெல் இருக்கும், நீங்கள் கழுவினா கூட. அதாவது நம்ம முன்னோர்கள் அது கர்மான்னு சொல்லுவோம். சிட்டு ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணி காலை கழுவினாலும் அந்த ஸ்மெல்லு போவாது. அந்த கர்மா நம்மளை பின்தொடர்ந்து இருக்கும், ஜென்ரேஷனாக தொடர்ந்து. உங்கள் தாத்தா பண்ணியிருப்பார், எப்போ அது உங்களை ரிவெஞ்ச் எடுக்கலான்னு பார்த்துன்னு. அது இல்லாமல் பண்ணால் தர்மம் பண்ணாதான் அந்த கர்மம் போயிடும். அது வழியாக கை வழியாக அது தர்மம் போயிடும். ஏன்னா தர்மம் பண்ணுறவனும் கடவுளே பயப்படுறாரு. கர்ணர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கர்ணர் சாவும் போது அவர் சாவு போது அவங்க வந்துடுவாங்க. அவர் அம்பு போட்டு சாவடிக்கும் போது நாங்கள் இட்லு போகிறோன்னு வருவோம். ஆனால் தர்ம தேவதை வந்து என்ன சொல்லுவோம், அவளை சாவடிக்கவே முடியாது. அப்பமா கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவார், நீ பண்ண தர்மம்லாம் எனக்கு அவர் வாங்கினோன்னு தான் அந்த அம்பு அவர் உள்ளே போகும். அப்படின்னா தர்மம் எவ்வளோ பெரிய பவர் பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய வேப்பன், உங்களை காப்பாற்றும் ஷீல்டு. அது நீங்களாம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது. அந்த தர்மம் பண்ணுறது ஒரு மரங்கள்லாம் வைங்க, இதுமாதிரி வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு போடுங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா வரும். அது ஒவ்வொன்றும் கேட்பாங்க, ஏன் விபூதி வைக்கிறீங்க, ஏன் குங்குமம் வைக்கிறீங்க, விபூதி ஏன் வைக்கிறோம், எதுக்குமா விபூதின்றது? இல்லைம்மா, நம்ம டோட்டலாக எல்லாருமே ஆஸ் ஆக போகிறோம் கடைசியில். இல்லை, எவ்வளோ பெரிய அம்பானியாக இருந்தாலும் கரெக்டாக லாஸ்ட்டாக நம்ம மண்ணுக்கு தான் போக போகிறோம். மண்ணிலேருந்து தான் நம்ம வந்தோம், இந்த மண்ணுக்கு தான் நம்ம போக போகிறோம். நம்ம சோல் மட்டும் தான் மேலே போவோம். அதுவும் போதா இல்லையான்னு தெரியாது, சும்மா அது ஒரு இதுதான். நம்ம மண்ணுக்கு போகிறதுனால இந்த ஆஸ் போது நீ ஒரு கடைசியாக நீ ஈகோ இருக்காமல் வாழறதுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பார்க்கும்போது இந்த ஆஸ் தெரிஞ்சில்ல, அது என்ன நினைப்பீங்க, ஏதோ வச்சுன்னுக்கிறான். அது இல்லை, நம்மளோட அகங்காரத்தை அழிக்கணும். அகங்காரம் கூடாது. எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் தான், நம்ம எல்லாமே மண்ணுக்கு போகிறவங்க தான் சொல்கிறதுக்கு அது ஒரு இது. குங்குமம் எதுக்கு வைக்கிறோன்னா, லேடிஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இது ஆகிடுவாங்க, மெச்சுக்கு
மெஸ்ஸிமஸ் ஆயிடுவாங்க. அதனால ரெட் வேவ்ல லென்ஸ் அதிகம், 2 வேவ் இருக்கு. அதனால நம்ம அதில் வைக்கும் போது இந்த மெஸ்ஸிமஸ் பாயிண்ட் இதுதான். அங்கே வச்சோம்னா எவனுமே அவங்க லேடிஸை நம்ம மெஸ்ஸிமஸ் பண்ண முடியாது. அந்த அளவு அவங்க மழங்க முடியாது. ஒருத்தர் அடிக்ஷன் ஆக முடியாது. அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. அது ஒரு வீக் அவங்களுக்கு லேடிஸ். அதனால நம்ம முன்னோர்கள் அதில் அந்த ரெட் டாட் வச்சு ஒரு பொட்டு மாதிரி வச்சாங்க. அது மெடிக்கல் இதுவாக பார்த்தோம்னா அதில் குங்குமம் மஞ்சள் தடவி இருக்கும். அது ஆன்டிசெப்டிக்காக கூட எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம். யூபிரியில் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற நீர் எடுத்துடும். தலையில் இருக்க நிறைய பேர் அந்த மெடிக்கல் இதுவாக சொல்கிறோம். மெடிக்கலும் இதுதான், காரணமும் இதுதான். புரியுதுங்களா? இதெல்லாம் எங்கள் ஃபாரினர் கேட்பாங்க வரவங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் போடுறீங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் மாலை போட்டுக்கிறீங்க, ஏன் சாமி கும்பிட்றீங்க, அதெல்லாம் கேட்கும்போது இந்த உதாரணம் சின்ன சொன்னேன் பார்த்தீங்களா, அதுமாதிரி நிறையா இருக்குது. மரங்கள் நடுங்க, குளோபல் வார்மிங் தடுக்கலாம். குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம கிரீனிஷாக ஆக்கணும். ஏன்னா மழை பெஞ்சாலும் தண்ணியை சேர்த்து வச்சுக்கோம் வேர். இப்போ இந்த மரத்தை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டிட்டாங்க. இது ஒரு பால் மரம், அரச மரம் இது பேர். இந்த மரத்தை வெட்டிட்டாங்க. இந்த மரம் இன்னும் வளர்ந்துச்சு. எப்படி வளர்ந்துச்சு? வேர் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எல்லாமே டோட்டல் அதுலேருந்து அந்த ஒயிட் பிளட்டு மாதிரி வந்து பால் மரம். நானும் என் ஒய்ஃப் அழுதுருந்தோம், என்னடா மரத்தை விட்டாங்க. 1 லேக் விற்றுட்டாங்க அந்த மரத்தை. அது டெம்பிள் மரம். இது 2 டெம்பிள். ஒரு மரத்தில் 1000 பறவைகள் வாழும். நீங்கள் அதெல்லாம் அதை பற்றி இல்லை. நம்ம வீடு நல்லா இருக்குன்னா எத்தனை பேருனா வெட்டுவாங்க. அது ஏன் அது வளர்ந்து எப்படி வளர்ந்துச்சு சார்? இந்த வேர் சொன்னீங்க. ஓகே, இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வேறு இந்த செடிக்கு இன்டர் கனெக்ட் ஆகி அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸும் இந்த இது கொடுத்து இந்த மரத்தை காப்பாற்றும். எப்போவுமே பூமிக்குள்ள இந்த வேர் கனெக்ட் ஸ்டார் சொன்ன மாதிரி வேர் இல்லை, அந்த வேரும் அந்த இந்த மரம் அதுக்கு விட்டமின்ஸ்லாம் கொடுத்து அது காப்பாற்றிடும். ஆனால் அதில் ஹியூமன்ஸ் கீழே விழுந்துட்டா நம்ம ஒருத்தர் கை பிடிச்சி தூக்க மாட்டோம். ஊந்துட்டானா அப்பா அப்போவே நினச்சேன் ரொம்ப தூக்கிருந்தான் இன்னைக்கு கீழே ஊந்து இல்லை. ஹியூமன் சைக்காலஜி இதுதான் காரணம். இந்த இயற்கையை காப்பாற்றணும். நிறைய மரங்கள் நட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க போகிறாங்க. இதுதான் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது. உங்ககிட்ட நான் பணமோ பொருளோ எதுவுமே கேட்கல. நிறைய மரங்கள் நடுங்க. பாரம்பரியம் நம்ம இந்தியன்ஸ் கலாச்சாரத்தை கொஞ்சம் பாரம்பரியமாக எடுத்துனுவாங்க. என்னதான் நீங்கள் ஃபாரினில் வாழ்ந்தாலும் நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அது அந்த ஊர்லேயும் நீங்கள் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மரங்கள் நிறையா நட்டிங்கன்னா இயற்கையை நீங்கள் மீட்டெடுக்கலாம். இந்த பறவை இனத்தை பார்க்க அது போட நம்பிக்கை வரும். நம்பிக்கை வச்சோம். ப்ரோதான் சாப்பிட்டுதான் ஃபஸ்ட்டு. நாங்கள் அதுதான் சரி உங்கள்கிட்ட அந்த டவுட் கேட்டுக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு கிளி எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். வரும் சார், நம்பிக்கை போடுங்க. ஓகே, அது தண்ணியில் நினச்சி அந்த என்ன வேர்க்கடலை போடுறது, புழுங்கல் அரிசி சார். வேர்க்கடலை சீசன் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணோம். நான் இப்போ போகிறது காத்தால போடுறேன். கொய்யா, மேங்கோ, வாட்டர் மிலான் இன்னும் சீசனில் கிடைக்குது, சீப்பாக கிடைக்குது. போட்டிங்கன்னா அது கூட சாப்பிடுவோம். அது ஃப்ரூட்ஸ் தான் மெயினாக நம்ம பழகும். ஏன்னா அதில் இருக்கிற விதைகள் சாப்பிட்டு தான் அவங்க இந்த மரங்கள்லாம் அவங்க கொடுத்த இதுதான். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் எல்லாமே இவங்க கொடுத்த விதை தான். கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட். அது நான் ஒரு 2000 மரம் கொடுத்தேன். அது செடி போட்டு அந்த விதைகள் உடனே வளரும். வெச்சத்தில் வந்ததில் அந்த சாப்பிட்டு ஜீரணம் கெமிக்கல் ரியாக்ஷன். அது தொட்டில் சும்மா வச்சா வளர்ந்துடும். ஏன்னா நீங்கள் என்னதான் சீடு வச்சாலும் வளராது. அது ப்ராப்பர். எப்படி ஹனி இதுலேருந்து நெக்டர்லேருந்து அந்த மாதிரி கடவுளோட இயற்கை காப்பாற்றணும். நம்ம அவ்வளோ ஜனத்தை காப்பாற்றணும், நம்மளோட கடமை. பண்ணுங்க நல்ல வீடியோ வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டு நான் பண்ணுறேன். ஸ்மார்ட் குரு. ஓகே சார், ஸ்மார்ட் குரு. ஆமாம், ஸ்மார்ட் குரு நான் பண்ணுறேன் சார். வாங்க, இன்னொரு வாட்டி வாங்க. இன்னொரு வாட்டி வரலாம். அதான் அடுத்த வாரம். எத்தனை ஃபாலோவர்ஸ் சார்? 1 மில்லியனா? அவ்வளோலாம் இல்லை, 4600. என்கிட்ட கொஞ்சம் சேர்ந்துருக்கிறாங்க. நான் அந்த அளவு நான் அதெல்லாம் விரும்புறது இல்லை. உங்களுக்கும் நான் கொலாபரேட் பண்ணேன்.